பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வி விஷ் யூ அ மெரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். பாருங்கள், கிறிஸ்மஸ்னால் கலர்ஃபுல் லைட்ஸு, கேக்ஸு, அப்புறம் ஜாய் இல்லையா? பட் இந்த ஜாய்க்கு எல்லாம் காரணம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரு கிறிஸ்தவங்களாக இது ஒரு பண்டிகையாக நாங்கள் கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா இது ஒரு நாள் கிடையாது, இது ஒரு கிழமை கிடையாது, ஏதோ வருஷத்தில் வர ஒரு சமயம் கிடையாது. இது ஒரு நபர். இந்த நபரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுறோம். அந்த நபருக்கு ஆக்சுவலாக பிறப்பே கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனால் அந்த நபர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நபர் எங்களுக்காக, நமக்காக இந்த பாரில் மனித அவதாரம் எடுத்து ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்து வாழ்ந்து சரியான வாலிபத்தில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமபிதா பக்கத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது சத்திய ஆவியானவர். அவர் நாமத்தை நம்பினபடியால் எங்களுக்கு கிடைச்சதுக்கு பேர் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பையும் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாகிய பரிசுத்த ஆவியானவரும் நாங்கள் நினைவு கூறும்படியாக எங்களுக்குள்ள ஒரு பேரின்ப சந்தோஷத்தை அவர் கொடுக்குறார். அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பத்திலும் துன்பத்திலும் அவங்களுக்கு சந்தோஷம் மாத்திரம் குறையாது. அவங்களுக்கு மரணம் கூட சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் மரணத்தை தாண்டி ஜீவிப்போம் என்பது தான் எங்கள் நம்பிக்கை. அதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பண்ணான்னு சொல்லிட்டார். ஸோ இவர் பிறந்த நாள் எது, இவர் மரித்த நாள் எது அப்படின்னு நாங்கள் தேடி திரிந்து ஒரு நாளை நாங்கள் அங்கீகரிப்பதில்லை. அவர் என்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தாரோ அன்னைக்கு அந்த திருநாள் எனக்கு ரட்சிப்பின் நாள். வேதாகமத்தில் ரட்சண்ய சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. என் ரட்சண்ய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்தீர் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்ட நாள், நான் மனம் திரும்பின நாள், எனக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, நான் அந்த பூலோகத்தோடு என் வாழ்க்கை முடியல, நான் பரலோகத்தின் தேவனுடைய வாரிசு என்ற அறிந்த நாள், அந்த நாள் எங்கள் ரட்சிப்பின் நாள். அந்த நாளிலிருந்து நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோன்னா, நான் மரித்தாலும் பிழைத்தாலும் பரலோகத்தின் தேவனுக்காகவும் அவர் குமாரன் இயேசுவுக்காகவும் அவங்க அருளிய நித்திய ஆவியானவருக்காகவும் நாங்கள் வாழ்கிறோன்றதை நினைக்கிறோம். ஸோ கிறிஸ்தவர்களாக எங்களுடைய பிறப்பு இறப்பை தாண்டி எங்களுடைய வாழ்வு ஒரு பெரிய சாட்சி. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கிருபை உண்டாகட்டும். இந்த கிருபை தான் எங்களுக்கு இவ்வளோப்பட்ட அறிவை கொடுத்துருக்குது. இந்த கிருபை தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் அறிவையும் சம்பாதித்து கொடுத்துருக்குது. இந்த வார்த்தைகளெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, இந்த காரியங்களை நாங்கள் விரிவாக பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த கிருபை இல்லைன்னா இந்த அறிவு எங்களுக்கு இருக்காது. எங்கள் வேதாகமத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபைன்னு. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்குது. இவர் ஒரு மாமிசத்தின் மனிதனாக மாறினதுக்கு காரணமே எங்கள் மேலே வைத்திருக்கிற இரக்கம்தான். யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏதோ ஒரு தேவன்ட்டு சொல்கிறாரு அப்படின்னு தூரமாக இருந்த இந்த சங்கதிகளை இயேசு என்னும் நபர் மாம்சத்தில் பிறந்து அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மை, அவர் சொன்னது எவ்வளோ விசித்திரமாக இருந்தாலும் வினோதமாக இருந்தாலும் அதை நான் செய்து முடிக்க வந்திருக்கிறேன்னு இந்த இயேசு கிறிஸ்து செய்து முடித்து தூரமாக இருந்த தேவனுடைய திட்டங்களை மிகவும் எங்களுக்கு சமீபமாக்கி கொடுத்துட்டார். அது மாத்திரம் இல்லை, எவ்வளவு சமீபமாக யூதர் அல்லாத எங்களுக்கு அவர் கொடுத்துருக்காருன்னா, அவர் நாமத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு அவர் சொன்ன உபதேசங்களை கேட்குற எங்களுக்கு அவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து ஒரு சமாதான சந்தோஷத்தை தரார். அவர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், பிதா என்னை சிநேகித்தது போல் நானும் உங்களை சிநேகிக்கிறேன். பிதாவுடைய அன்பை, பிதாவுடைய அழைப்பை எங்களுக்கும்
அவர் தரம் மாறாமல் கொடுத்துருக்கிறார். இதுதான் சந்தோஷத்துக்கு காரணம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோட மாத்திரமே இருந்துட்டு அந்த சந்தோஷத்தை தேவகுமாரனுக்கு மாத்திரமே கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் பிதாவின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்து தன் பிறப்பிலிருந்து மரிக்கிற வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை மானுடராக பிறந்த எங்களுக்கு பரிசளிக்கணும், இந்த தெய்வீக திட்டத்தை தேவனுடைய ஆவியை மனிதர்களாக எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் தேவர்களை போல ஜீவிக்கவும் வாழவும் அன்பு செலுத்தவும் சிருஷ்டிக்கவும் முடியும் என்று அவர் நம்பினதுனால தன்னுடைய பிறப்பிலிருந்து தன்னுடைய இறப்பு வரைக்கும் தான் உயிர் தெழுந்த பிறப்பு கூட எங்களுக்காக வந்து நாங்கள் என்ன செய்யணுன்றதை எங்களுக்கு ஆவியானவர் மூலமாக சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு நாள் அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு நிகழ்ச்சி அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு தருணம் அல்ல, கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய திட்டம். அந்த தேவ திட்டம் ஒரு நாள் திட்டம் கிடையாது, அது 1000 வருஷங்களுக்கான திட்டம். ஏன்னா இந்த நாமத்துக்குள்ளே பிறந்த எல்லாருமே கிறிஸ்து எண்ணப்படுவார்கள். இந்த நாமத்துக்குள்ளாக வளர்கிற எல்லாருமே கிறிஸ்து எண்ணப்படுவார்கள். இந்த நாமத்துக்குள்ளாக ஊழியம் செய்கிற எல்லாருமே கிறிஸ்து எண்ணப்படுவார்கள். இந்த இம்மானுவேல் தேவன் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து தேவ திட்டத்தின்படி தன்னைத்தானே சிலுவையில் எங்களுக்காக பலியாகி ரத்தம் சிந்தி எங்கள் ஆத்துமாக்களை காத்திருக்கிறார். இதை நாங்கள் ஒரு நாள் எப்படி கொண்டாட முடியும்? வருஷத்தில் ஒரு நாள் இதை எப்படி நாங்கள் அவருடைய பிறப்புன்னு நாள்னு சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆத்துமாக்கள்லையும் அவர் பிரவேசிக்கிற நாளெல்லாம் எங்களுக்கு கிறிஸ்மஸ். ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்டெடுக்கும் போது அது எங்களுக்கு கிறிஸ்மஸ். அன்றைக்கி நாங்கள் கொண்டாடுற அந்த பண்டிகை இது வேதாகமத்தில் இயேசு நல்லா செஞ்சுருக்கிறாரு. இது இப்படியே பண்ணியிருக்கிறாரு. அவர் எங்கே நடந்து போகிறாரோ அங்கே ஜனங்களை பார்ப்பார். திடீர்னு சில பேரை பார்த்து என் பின்னால் வரியா அப்படின்னு கேட்க மாட்டேன்றார், பின்னால் வான்னு சொல்கிறாரு. லேவின்ற ஒருத்தரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு. அவர் ஒரு டேக்ஸ் கலெக்டர். அவர் பாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுட்டுருந்தார். இவர் போனார், அந்த சுங்கச்சாவடியில் அவர் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். என் பின்னதாக வான்றாரு. அவரும் விட்டு இவர் பின்பதாக போனாங்க. அன்றைக்கி அவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடினாங்களாம். இப்போ பாருங்கள், மத்தேயுக்கு அன்றைக்கி கிறிஸ்மஸ். ஏன்னா அவர் இயேசு பிறக்கும்போது ஒரு ஆட்டு மேய்ப்பனாகவோ ஒரு சாஸ்திரியாகவோ அவர் இல்லை. அவர் பிறக்கும் போது நாங்கள் அவர் கூட இல்லை. ஆனால் அவர் எங்கள் வாழ்க்கையில் எங்களை தேடி வந்தனால எங்களுக்கு கிறிஸ்மஸ். சில பேருக்கு 60 வயசு தான் இருக்கும், அப்போது ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அவங்க வாழ்க்கைக்குள்ளே வருவார். அன்னிலிருந்து அவங்களுக்கு கிறிஸ்மஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு விசித்திரமாக இருக்குன்னு, பட் இது நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஹாலிடே கிடைக்குதுன்றதுக்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில்லை. உண்மையாகவே என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களில் புதுசாக பிறக்கிறாரோ அன்னைக்கு கிறிஸ்மஸ் தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் தேவன் நம்ம மேலே கிருபை இரக்கமாக இருப்பதினாலே தான் இந்த சிருஷ்டி, இந்த பிறப்புன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, மரியாள் என்கிற ஒரு அருமையான கதாபாத்திரம் வேதத்தில் இருக்குது. இந்த தாயார் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த கிருபைக்கு ஒரு வடிவமே கிடச்சிருக்காது. இந்த கிருபை தேவ திட்டம், நம்ம ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லதுன்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. ஆனால் இந்த கிருபை சத்தியமும் ஒரு சரீரத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதை விட கிருபை பெற்ற ஒருத்தவங்க தேவை, அப்படி தானே? ஆமென். ஸோ வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் 2 வார்த்தைகளை மாத்திரம் ஆங்கிலத்தில்னு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கேட்க போகிறீங்க, கேளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, Gabriel appeared to her and said, Rejoice, beloved. பாருங்க, Rejoice, beloved. என் பிரியமானவளே நீ சந்தோஷமாயிருன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆமென். இதுதான் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு தூதன் நம்மளை பார்க்கும்போது நாம் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான வேதம் படித்தோம்னா நமக்கு ஒரு பயம் வரும். என்ன பயம்னா, தூதன் வந்துட்டானா ஒன்றும் நம்மளை போட போகிறான், இல்லை நமக்கு ஏதோ செய்ய போகிறான் அப்படின்னு தான் தோணும். யோசுவாவே அப்படி தூதனை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கள் சைடா அவங்க சைடான்னு கேட்குறாரு. பீலையாமுக்கு ஒரு தூதன் காணப்படுறான், அவன் கழுதையை முதலாளியும் சேர்த்து கொல்லலாம் நிற்கிறான். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூதர்களை பார்த்தாலே ஒரு அச்சம் வரும், ஒரு பயம் வரும்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்துட்டு பிற்பாடு தான் தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகள்னு தெரியுது. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அவர் தான் சொல்லியிருக்கார், இது முதற்கொண்டு நீங்கள் தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்ப்பீங்கன்றிருக்கார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். அவர் தான் சொல்லியிருக்கார், இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் இடரலாக இருக்காதீங்க, ஏன்னா அந்த சிறியவர்களுடைய தூதர்கள் பரலோகத்தில் பிதாவை தரிசிக்கிறாங்கன்றிருக்கிறார். அப்போ தான் நமக்கு தெரியுது, ஓஹோ, தூதர்கள் நம் சார்பில் இருக்கிறவங்க, நம்மளை போட வந்தவங்க இல்லை, நம்மளை எச்சரிக்கை வந்தவங்க இல்லை, நம்மளை விடுதலையாக்க வந்தவங்க. பேதுரு பாருங்கள், ஒரு தூதன் தட்டி எழுப்பி சிறைச்சாலைக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரார் பாருங்க, கொண்டு வந்து போன்றார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியுது தூதர் வழி நடத்துகிறவங்க. இவங்க எப்படி நமக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா, இயேசுவோட பிறப்புல இருந்து தான் இந்த தூதர்கள் நம்மோடு இடைப்படுவது அதிகமாக போச்சு. ஹல்லேலூயா. இயேசப்பா பிறந்ததுலேருந்து இந்த தூதனுக்கு வேலை நிறைய கொடுக்குறாரு பாருங்க. காப்ரியலுக்கு வேலை கொடுத்துருக்காரு பிதா, போய் மரியாதை சந்தி அப்படின்னு. இங்கேருந்து ஆரம்பிக்குது இந்த தூதனுடைய வேலை. தொடர்ச்சியாக மரியாதை சந்திக்கிறாரு, அப்புறம் யோசேப்பை சந்திக்கிறாரு, யோசேப்பை பலமுறை சந்திக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த சந்திப்பு அகில உலகத்துக்கும் வருது. எப்படி? நைட் ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த மேய்ப்பர்கள், நைட் ஷிஃப்டா டே ஷிஃப்டான்றது எனக்கு தெரியாது, ஆனால் பெத்லகேம் ஊரில் இயேசு பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு ராவில சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு தூதன் வந்து சொல்கிறான், உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நற்செய்தி சொல்ல போகிறேன், உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமே, ரட்சகர் பிறந்திருக்கிறார், மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது, பூமியில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகுது அப்படின்னு சொல்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி தூதர்கள் ஒரே நிமிஷம் வந்தாங்களாம். அல்லேலூயா. ஒரே நிமிஷம் வந்து அந்த தூதர்களுக்கு பெரிய காட்சி கொடுத்தாங்களாம். அது வரைக்கும் பிரம்மாண்டமான தூதர்கள் இன்றைக்கி ஒரு கொயர் மாதிரி ஆகிட்டாங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த உடனே தூதர்கள் எல்லாம் அவரை துதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, தூதர்கள் இனி அவங்களுடைய பணியை கரெக்டாக செய்யலாம், ஏன்னா இயேசு பூமியை பார்த்துப்பார். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. இனி தூதர்களை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு தெரிஞ்ச தூதர்கள்லாம் இந்த எகிப்தில் போய் தலைச்சன் பிள்ளைங்களை வந்து சாகடிக்கிற மரண தூதர்கள் அப்படின்னு தான் ஒரு அச்சத்திலே இன்னும் இருப்பாங்க. பட் இந்த தூதர்கள் ஒரு மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்டு, இவங்க எனக்காக பணிவிடையின் ஆவிகள் என்பதை நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புலேருந்து தான் அறிஞ்சிக்க முடியுது. அவங்க எனக்கு நற்செய்தி கொண்டு வருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க என்னை பலப்படுத்துவாங்க. எனக்கு ஒரு காரியத்தில் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது தூதன் வந்து எனக்கு உதவி செய்வான். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இந்த நல்ல செய்தியை சொல்கிறவங்களாம் தூதன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ கேப்ரியல் வந்து மேரி அம்மாட்ட சொல்கிறாரு, ரிஜாய்ஸ் பிலவட் யங் உமன், ஃபார் த லார்ட் இஸ் வித் யூ. பாருங்கள், இந்த வார்த்தைக்கு எப்படி சந்தோஷம் பாருங்கள். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். த லார்ட் இஸ் வித் யூ. இந்த கிறிஸ்மஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீ யங் உமனாக இருந்துக்கோ, இல்லை யங் மேனாக இருந்துக்கோ, த லார்ட் இஸ் வித் யூ. உன் நன்மையை, உனக்கு வர உலக கவலைகளை நீ ஒதுக்கி நீ இயேசுவுக்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற, இயேசுவுக்காக இந்த தவறு செய்யாமல் உன்னை நீ தப்புவித்து கொண்டிருக்கிற அப்படின்னா, இயேசு உன்னை பார்த்து சொல்கிறாரு, அவர் தம் தூதர்களை அனுப்பி சொல்கிறாரு, த லார்ட் இஸ் வித் யூ. யங் மேன், யங் உமன், த லார்ட் இஸ் வித் யூ. வாலிபத்தை கரைப்படாமல் பார்த்து கொண்ட உனக்கு நிச்சயமாகவே பெரிய கிரீடம் வச்சுருக்குது, நிச்சயமாகவே பெரிய பரிசு உனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆமென். ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், சந்தோஷமாக இருன்றார். முதல்ல சொன்னேன், யங் உமன், யங் மேன், த லார்ட் இஸ் வித் யூ. வேறு எங்கேயும் போல, அவர் உனக்காக தான் வாழ்ந்தார், உனக்காக தான் வரப்போகிறார். த லார்ட் இஸ் வித் யூ அண்ட் யூ ஆர் அனாயிண்டட் வித் கிரேட் ஃபேவர்னு போட்டு. ஆமென். யூ ஆர் அனாயிண்டட். நீங்கள் சொல்லலாம், ஐ எம் அனாயிண்டட். என்ன அனாயிண்டட் வச்சுருக்காருன்னா, ராஜாவாக போகிறேன்னா, ராணியாக போகிறேன்னா, தீர்க்கதரிசியாக போகிறேன்னா, பாருங்கள், அனாயிண்டட் வித் ஃபேவர்னு போட்டுக்கிறாங்க. நான் எதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன்னா, இரக்கத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். தேவ இரக்கம் பாருங்கள். ஆமென். அனாயிண்டட் வித் ஃபேவர். கிருபை பெற்றவளே பாக்கியவதி. அல்லேலூயா. இந்த ஃபேவர் வேணும் நமக்கு. இது சாதாரண ஃபேவர் இல்லை, இது ஒரு அனாயிண்டிங். இந்த இரக்கம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா, இப்போ கூட இந்த செய்தியை கேட்குறேன், நீங்கள் நிச்சயமாகவே தேவனத்தில் இரக்கம் பெற்றிருக்கிறீங்க. இல்லைனா இவ்வளோ நேரம் இதை கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யாரோ நினச்சிங்கன்னா நான் யாரோ இல்லை, இவர் எனக்கு கர்த்தர் அனுப்பின தூதன் நினச்சிங்கன்னா தூதன். உங்கள் மனதில் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா, தூதன்னா சிறகு இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை இல்லை, சிறகு இல்லாத தூதர்கள் நான் கர்த்தர் அநேகர் வச்சுருக்கிறார். நல்வார்த்தையை நான் தூது வச்சுருக்கிறார். ஆமென். ஆமாம், இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு காரணம்,
ஃபேவர், அனாயிண்டட் வித் ஃபேவர். இந்த இரக்கம் மரியம்மைக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. இந்த இரக்கம் இந்த அருமையான தாய்க்கு இருந்துச்சு, வாலிப வயதிலே இருந்துச்சு. இன்றைக்கும் அநேகர் வாலிப வயதில் இந்த இரக்கத்தை வச்சுருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இயேசு வந்து குடியிருப்பதற்கான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தோடு கூட இசைந்து அற்புதமாக இருக்கும். உங்களை உலகம் வாழ்த்தும், தூதர்கள் வாழ்த்துவாங்க, பரலோகம் வாழ்த்தும். உங்களை பார்த்து சொல்லும், யூ ஆர் அனாயிண்டட் வித் ஃபேவர், ரிஜாய்ஸ். கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, நீ வாழ்க அப்படின்னும். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த கிருபை, இந்த இரக்கம், ஃபேவர், இது அடுத்த லெவல் மரியாளுக்கு எப்போ வருதுன்னா, தனக்குள்ளே அடக்கி வச்சுக்கொள்ளும் போது வரல. அவங்க ஒரு மலைநாட்டுக்கு போகிறாங்க. அந்த மலைநாட்டுக்கு போகும்போது அங்கே எலிசபெத் என்று வயதான ஒருத்தங்க கருத்தரிச்சிருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த அம்மாவை பார்த்து வாழ்கன்னு வாழ்த்துறாங்க. வாழ்க அப்படின்னு அந்த அக்காவை பார்த்து வாழ்த்துறாங்க. எலிசபெத் அக்கா அப்படின்னு வாழ்த்துறாங்க பாருங்க. வாழ்த்தும் பொழுதே அந்த எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளிச்சான். தமிழில் துளிச்சுன்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, the moment you came in the door and greeted me, my baby danced inside me with joy. அபிஷேகம் பெற்றவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும், நீங்கள் குழந்தைய சுமந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய நடனமாட வைக்குது சந்தோஷத்தால். இல்லை நீங்கள் குழந்தைய சுமக்காதவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஒரு குழந்தையாகி அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியும். அதனால்தான் உள்ளமெல்லாம் துள்ளுதையா உந்த நண்பை நினைக்கையிலேன்னு பாடுறாங்க. துள்ளுதான். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து மரியாள் அம்மையாருடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த அனாயிண்டட் வித் ஃபேவர் என்ன பண்ணுதுன்னா, போய் பேசும் பொழுதே வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துது. ஆமென். உங்களையும் சந்தோஷப்படுத்த இந்த நேசர் வந்திருக்கிறார் பாருங்கள். வெளியரங்கமாக இன்னும் தெரியவே இல்லை, பட் அந்த வாய்ஸ்லேயே அந்த இரக்கம், அந்த வாழ்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய இரக்கம் எவ்வளோ பாருங்கள். பேசும் பொழுதே அந்த அம்மாவுடைய வயிற்றில் இருக்க பிள்ளை துள்ளுதான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எலிசபெத் அம்மா இந்த மரியம்மாவுக்கு வாழ்த்துதல் மறுபடியும் சொல்கிறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த கிஃப்டை. எப்படி பண்ணுறாங்க? மை பேபி டான்ஸ்ட் இன்சைட் வித் மீ, my baby danced inside me, sorry, my baby danced inside me with joy. My baby danced inside me with joy. Great favor rests upon you, for you have believed. இந்த anointed with favor தூதன் சொன்ன வார்த்தையை இந்த தீர்க்கதரிசியாக இந்த எலிசபெத் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேட் ஃபேவர், பெரிதான இரக்கத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க, ஏன்னா நீங்கள் நம்பியிருக்கீங்க அப்படின்ற. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கி எவ்வளவோ காரியங்களை நம்புகிறோம், எவ்வளவோ காரியங்களை நம்பி ஏமாந்து போகிறோம். பேசுகிறது ரொம்ப இனிப்பாக இருக்குது, அவங்களை நம்பி நம்ம காசு கொடுத்து எவ்வளவோ ஏமாந்து போயிருக்கிறோம். எவ்வளவோ நபர்களுக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பாதி நாட்களில் கொடுத்து ஏமாந்து போயிருக்கிறோம். எவ்வளவோ நபர்களுக்கு நம்ம உழைத்து ஏமாந்து போயிருக்கிறோம். எவ்வளவோ பேருக்கு நம்ம உழைக்க வச்சு ஏமாந்து போயிருக்கிறோம். உங்கள் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். உங்களுக்கு ரத்தமும் சதயமாக இருந்தவங்க விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அந்த இரக்கத்தை மாத்திரம் விட்டுடாதீங்க. ஏன்னா அந்த இரக்கம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களால் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. இந்த இரக்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இரக்கம் இயேசு கிறிஸ்து, தேவனுடைய இரக்கம். அவர் அந்த இரக்கம் பிறந்த நாள் கிறிஸ்மஸ். மேரி அம்மாவுக்கு அவங்க பெற்றெடுத்த இயேசு கிறிஸ்மஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க என்றைக்கு தேவ வார்த்தையை, இயேசுவின் இரட்சகரை, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த அவங்களுக்கு இயேசுவின் பேரிடுன்னு சொன்ன அந்த நாளை என்றைக்கு அந்த வார்த்தையை வாங்கினாங்களோ அன்றைக்கே அவங்களுக்குள்ள ரட்சணை சந்தோஷம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், கிரேட் ஃபேவர், கிரேட் ஃபேவர் ரெஸ்ட் அப்பான் யூ, ஃபார் யூ ஹாவ் பிலீவ்ட். ஸோ விசுவாசித்தவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதாகமம் சொல்கிறது. இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்மஸ் சீசனில்
நிறைய கலர்ஃபுல்லான சாண்டா கிளாஸ் பார்ப்பீங்க, நிறைய பாடல்கள் பாடுவி கர்த்தரை மகிமையாக கொண்டாடுகிற நாட்கள். இது நாங்கள் பெருமைக்காக செய்வதில்லை, எங்களை தாழ்மையிலிருந்து உயர்த்தினவரை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். தாழ்மைன்றது ஏதோ கையால் ஆகாத தனம் அல்ல. சில பேர் எளிமையானவர்கள் இருப்பாங்க, எளிமையானவர்களை கர்த்தர் உயர்த்துறாரு. தாழ்மையானவர்கள் இருப்பாங்க, தரித்திரர் இருப்பாங்க. அதெல்லாம் மாறி ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்குள்ளே வருது பாருங்கள். அதை கொண்டாடணும். நான் பல நேரம் சொல்லியிருக்கேன், இருக்கிறதுனால கொடுக்குறோம் இல்லை கிறிஸ்தவன், அழைத்ததுனால கொடுக்கும். எங்களை அழைத்தவர் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லலை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலை, கொடுங்கன்றது. ஏன்? அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த சீசனில் உங்களை தேடி நல்ல செய்திகள் வருவதாக, உங்களை தேடி இரக்கம் வருவதாக. அந்த இரக்கம் சாதாரண இரக்கம் இல்லை, ஒரு அபிஷேகமான இரக்கம் வருவதாக, ஒரு மகா பெரிய சந்தோஷத்தின் இரக்கம் வருவதாக, அந்த ரட்சணை இரக்கம் வருவதாக. இந்த இரக்கம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் போகிற இடம்லாம், நீங்கள் மிதிக்கிற வீடு எல்லாமே உங்களை வாழ்த்தும். நீங்கள் அந்த வீட்டை வாழ்த்துவீங்க, அந்த வீடு உங்களை வாழ்த்தும். இதுதான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நாங்களும் அதை அந்த பாதையில் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் போகிற வீட்டுக்கு சமாதானம் வேணும். அந்த சமாதானத்துக்கு பாத்திரம் அங்கே இருந்தாங்கன்னா அந்த வீடு சமாதானமாக இருக்கணும், தேசம் சமாதானமாக இருக்கணும், வீடுகள் சமாதானமாக இருக்கணும், தெருக்கள் சமாதானமாக இருக்கணும், ஊர்கள் சமாதானமாக இருக்கணும், உறவுகள் சமாதானமாக இருக்கணும், ஊழியங்கள் சமாதானமாக இருக்கணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கர்த்தரின் இரட்சணிய சந்தோஷம் உங்கள் அனைவரும் திருப்தியாப்பதாக. ஆண்டவரே, பிதா அனுப்பின ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய இரக்கத்தை நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள இரட்சகர் பிறக்கிறார். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த இரட்சணை திட்டத்தை எங்கள் மூலமாக நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பேரின்ப சந்தோஷம் உங்களுடைய திட்டத்தின்படியே எங்களுக்கு கிடைப்பதாக. எங்கள் நிமித்தம் அநேக ஏழைகள், விதவைகள், வியாதியஸ்தர்கள், மரண அவதிக்குள்ளானவர்கள் இரட்சணை சந்தோஷத்தை கண்டு மீட்கப்பட கிருபைகளை தருவீராக. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆசைப்படுகிற ஆண்டவரே, எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் இந்த இரட்சணை சந்தோஷத்தை அநேகருக்கு கொடுக்க எங்களுக்கும் ஞானம், அறிவு கொடுங்க. உங்கள் பிறப்பு எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அதை ஒரு நாளோடு நாங்கள் சுருக்கி கொள்ள விரும்பலை. உங்கள் பிறப்பின் சந்தோஷத்தை, உங்கள் பிறப்பின் மகிமையை இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உணரட்டும். ஒரு விசேஷமான அபிஷேகம் அவருக்குள்ளாக வரட்டும். We are anointed to have favor. We are anointed to have favor and a great favor. தேவனே, இப்படிப்பட்ட நல்வார்த்தைகளை தூதர்கள் எங்களிடமாக பேசுவார்களாக. எங்கள் சார்பில் இருந்து நல்ல காரியங்களை செய்வார்களாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தின் கரம் வெளிப்படையாக தெரிவதாக. ஒரு பெரிதான சமாதானம், இடுக்கண் மத்தியிலே சமாதானம், துர்ச்செய்திகள் மத்தியிலே ஒரு நல்ல செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் வந்து அவங்களுடைய எல்லா விதமான தீமையான வாழ்க்கையை மாற்றி நன்மையால் நிரப்புவதாக. அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா இருளான காரியங்களும் வெளிச்சமாய் மாறுவதாக. எல்லா தரித்திரமும் நீங்கி இயேசுவின் நாமத்தினாலே செல்வம் உற்பத்தி ஆவதாக. சமாதானத்தின் காரணர் அனைவரோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸா? எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ். இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.